Hello everyone, this is Jagdishwaran, founder of Trade Emperor. இன்னையோட மார்க்கெட் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. அரௌண்ட் 223 பாயிண்ட்ஸ், அதாவது மார்க்கெட் ஓப்பனிங்லேயே ஒரு 80 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆச்சு. அங்கிருந்து ஒரு சின்ன ஒரு ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு அழகாக அதோட ப்ரைஸஸ் வந்து இம்ப்ரூவ் ஆனது. அண்ட் இதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது எக்ஸலண்ட்டாக. இன்றைக்கி நிஃப்டியை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை அபோவ் த லெவல் நம்ம பை பண்ணலாம். அண்ட் டார்கெட் அப்படிங்கிறது ஃபர்தராக 22,700 போயிட்டு டைரக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதோட வியூ அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அண்ட் எக்ஸலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாமல் அழகாக மூவ் ஆயிருந்தது பார்க்க முடிஞ்சது. நிறைய பேர் நம்மளோட ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் வி ப்ரவுட் லைக் எனி திங். ஸோ என்னென்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணது. அண்ட் மற்ற ஸ்டூடெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இது மோட்டிவேட் பண்ணுறதை பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிற பிரபாகர் அண்ட் அலாங் வித் தர் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20K ஈச் ப்ராஃபிட் பண்ணியிருந்ததா ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதர் லைக் மிஸ்டர் வெங்கடேஷ் ஹி மேட் அ ப்ராஃபிட் ஆஃப் அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21,000 ருபீஸ் வித் ஃபியூச்சர் மார்க்கெட்டை இவர் ப்ராஃபிட் பண்ணியிருந்ததா சொல்லியிருந்தாரு. சூரியகலா அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 560 ருபீஸில் ப்ராஃபிட் பண்ணதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் எக்ஸலண்ட் ப்ராஃபிட். அண்ட் அனதர் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டர் முத்துராமன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணிக்கிறத சொல்லியிருக்காரு. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,000 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ரெகுலராக ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் நம்மள மாதிரியே நம்ம ஸ்டூடெண்ட் மாதிரியே ப்ராஃபிட் பண்ணணும்னா வரக்கூடிய நாட்களில் நியூ செஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் கம்மிங் மண்டே அது மார்னிங் 7 o'clock அப்படிங்கிறது நியூ செஷன் ஆகும். அண்ட் 7:30 அப்படிங்கிறது நியூ செஷன். அண்ட் 11 o'clock நியூ செஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இணைய விரும்புகிறவங்க மேலே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணலாம். இன்னைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்ஓஏ அண்ட் டி டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டா என்ன அப்படின்னா ரீட்டைலர் தே ஆர் பிளேயிங் வெரி மச். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீட்டைலரை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியல. இங்கே டேட்டாஸ் ரீட்டைலர்ஸை எடுத்துக்க முடியல, இங்கே கொடுக்கறதில்ல. ரீட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவியாக உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அண்ட் தே ஆர் அதாவது இந்த ரெண்டு அதாவது எஃப்ஐடிஐ தான் மார்க்கெட்டில் பெருசாக ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். பட் இந்த ரீட்டைலர் வந்து 2 இடங்களில், அதாவது 2020 கோவிட் பீரியடில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணியிருந்தாங்க. அவங்க பெரிய ப்ராஃபிட் அப்படிங்கிறத எடுத்திருந்தாங்க. அதே மாதிரியே இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டையும் ஒரு ஒரு முக்கியமான பார்வையாக பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளோட பார்வையில் இருக்குது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரீட்டைலரோட வந்திருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. அண்ட் பிசிஆர் ரேஷியோ 1.13 மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் ரைட்டரை விட புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்ப்ரெட் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவில் பை அப்படிங்கிறது சொல்ல முடியல. அதாவது மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்க்கல. நாளைக்கு எக்ஸ்பைரி டேட் ஃபார் த பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த இடங்களில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் டவுன் டைரக்ஷனில் இருக்கிறதுனால ஓவரால் மார்க்கெட் ஓப்பனிங் ஒரு ஃப்ளாட் நோட்டாவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் டவுனாகவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதை பொறுத்து பார்க்கும்போது நிஃப்டி வந்துட்டு ஓப்பனிங் ஒரு சின்னதாக டவுன் ஆகிட்டு ஓப்பன் ஆகலாம். அரௌண்ட் 22,600 அந்த இடங்களில் ஓப்பன் ஆகலாம். அங்கேருந்து திரும்பவும் பை ஸ்டார்ட் ஆகிட்டு 22,730 அப்படிங்கிற எஸ்டர்டேவோட டார்கெட்டை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலுமே பை அப்படிங்கிறது தான் நம்மளோட வியூவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக வந்து பையில் இருக்கிறதுனால ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் கூட பண்ணலாம். மைட் பி வந்து 22,535 ருபீஸில் வந்து நம்ம பை எதிர்பார்க்கலாம் நிஃப்டியை பொறுத்தவரை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அகெயின் பை அப்படிங்கிறது எடுக்கலாம். திரும்பவும் கீழே வரும். அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 48,760 இந்த ரேஞ்சில் வந்துட்டு பை அப்படிங்கிறது எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ இருக்கிறது கொஞ்சம் ஹையஸ்ட் ப்ரைஸ்ன்றதுனால பேங்க் நிஃப்டி நம்ம தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லது. பிலோ த ப்ரைஸஸ் நம்ம செல் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அண்ட் இதுக்கு பை அபோவ் கண்டிஷன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ ஒன்ஸ் அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆன பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது டிமாண்ட் ஜோனுக்கான இடம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. டார்கெட்டை ரீச் பண்ணிட்டாங்க. அதனால் திரும்பவும் கீழே வந்துட்டு பை எடுத்துகிட்டு திரும்பவும் டார்கெட் அப்படிங்கிறது பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கான வியூ. அண்ட் நியூவாக சில ஸ்டாக்ஸ் மட்டும் இந்த இடத்துல கொடுத்துட்றேன். அண்ட் இதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது ரிவ்யூ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ஹெச்பிசி நியூ ப்ராடக்டாக கொடுக்குறேன். டார்கெட் அப்படிங்கிறது 95 ருபீஸ் வரைக்கும் பார்க்கலாம். அண்ட் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ்லேருந்து 93.70 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நம்ம பையராக இருக்கலாம். இப்போ இருக்கக்கூடியது ஒரு டிமாண்ட் ஜோன்ஸ் தான்.
அண்ட் அதே மாதிரி குமின்ஸ் இந்தியா. ஸோ குமின்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கரண்ட் ரேட் அப்படிங்கிறது ஒரு பையிங் ஜோன் அண்ட் டார்கெட் அப்படிங்கிறது 3363 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு டார்கெட் பண்ணலாம். பட் பை அபோவ் 3321க்கு மேலே இப்போ இருக்கக்கூடிய இடங்களில் பையராக இருக்க வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுக்கிறது நல்லது. அண்ட் நாக்குரி இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கொடுத்த ஒரு ப்ராடக்டாக இருக்குது. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியாக மேலே போயிருக்கிறத பார்க்க முடியாது. அண்ட் எக்ஸ்ட்ராடினரியாக டவுனும் ஆயிருந்தது ரீசன்ட் டேஸில். அண்ட் இப்போ தான் ரெக்கவரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 6166 வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்ச் அப்படிங்கிறது டிமாண்ட் ஜோன்லேருந்து டுவர்ட்ஸ் மேலே போயிட்டுருக்காங்க. பை அபோவ் ரேஞ்ச் தான் உங்களுக்கு வந்துட்டு 6070க்கு மேலே பை தான். அண்ட் கரண்ட் ரேட் அப்படிங்கிறது ஒரு பைக்கான ப்ரைஸ் டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6166 போயிட்டு ரீச் பண்ணணும். ஐஆர்சிடிசி இன்றைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அண்ட் அகெயின் வந்து பார்த்தோன்னா நமக்கு பை ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் பை அபோவ் ஜோன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எடுக்கலாம். ஆஃப்டர் 160.90க்கு மேலே பையராக இருக்கலாம். எக்ஸாக்ட்லி த ப்ரைஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். நம்ம அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் பையராக எடுத்துக்கலாம். அண்ட் அப் டு த டார்கெட் ஆஃப் 166 வரை நம்ம டார்கெட் அப்படிங்கிறது எடுத்துக்க முடியும். ஐஆர்எஃப்சியை பொறுத்தவரை. ஐஆர்சிடிசி இன்றைக்கி ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தது. அண்ட் அதே மாதிரி எய்ச்சர் மோட்டார் ½ அன் ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்காங்க. நாட் ஃபார் இன்ட்ராடேலையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பட் கொஞ்சம் பெரிய டார்கெட் 4669 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்ம பார்வையில் இருக்குது. இப்போ இருக்க கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது டிமாண்ட் ஜோன். பை அபோவ் லெவல் அப்படிங்கிறது அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4583க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் பையராக இருக்கலாம். இப்போதைக்கு பை இல்லை. அண்ட் அனதர் ஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மர். அண்ட் இந்த குவார்ட்டரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு கம்பெனி எஸ் பேங்க். அண்ட் வரக்கூடிய நாட்களில் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 39 ருபீஸை போயிட்டு ரீச் பண்ணும் அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் அதோட டைரக்ஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் வாங்கக்கூடிய இடத்துல இருக்காங்க, டிமாண்ட் ஜோன்ஸில் இருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட் டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் கீழே வரணும். அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸை டச் பண்ணிட்ட பிறகு கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது எடுக்க வேண்டியது இருக்கும். ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாங்கன்னா 29 ஆர் 29.80 வரை போயிட்டு திரும்ப கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இது 36 வரை போயிடும் இந்த வித்தின் ஒரு 3 months பீரியடில். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. நம்ம அனதர் வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட். And one more thing, we have another information. There is a holiday for the May 1st. ஸோ அன்றைக்கி மார்க்கெட் இல்லை, அதனால் நாளைக்கு பேங்க் நிஃப்டி ஹாலிடேவாக இருக்குது. ஐ மீன் எக்ஸ்பைரியாக இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்குங்க. தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.